அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரியாணிக்கு நான்வெஜ்ஜுக்குன்னு சொல்லி சூப்பரான பொடி ஒரு ரகசிய பொடி ரெடி பண்ணிடலாங்க. இது எனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா, காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் தான் சொன்னாங்க. அவர் முஸ்லீம்ஸ் தான். எங்களோட மாமியார் மாமனார் காயல்பட்டினத்தில் தான் இருக்கிறதுனால அங்கே உள்ள ரெசிபீஸ் நான் அவங்கள கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி கேட்டப்போ அவங்க சொன்ன அதே சீக்ரெட் ரெசிபி தான் நான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டில் பிரியாணினா கடையை விட சூப்பராக இருக்குமான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதுக்கு இந்த பொடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானலியில் நான் ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன். கலருக்காக ஒரு 7 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கிறேன். காஷ்மீரி சில்லி காரமே இருக்காது, வெறுமனே கலர் மட்டும்தான் கொடுக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும், ஒரு சின்னதாக இருக்கிறதுனால பிரிஞ்சி இலை 7 பிரிஞ்சி இலையும், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கல்பாசியும் சேர்த்துருக்கிறேன். கடாய் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். சின்ன ஏலக்காயாக இருக்கிறதுனால 10 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி அளவுள்ள 6 பட்டை துண்டுகள் எடுத்துருக்கிறேன். அதாவது இன்ச்சு அளவு, நம்ம விரலில் ஒரு விரல் அளவுக்கு 6 துண்டுகள் எடுத்திருக்கேன். ஸ்டார் அனீஸ் நல்ல பெரிய ஸ்டார் அனீஸ் 4 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். கிராம்பு ஒரு 15 கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பில் மேலே அந்த மொட்டோடு எடுத்துக்கோங்க. ஜாதி பத்திரி ஒரு பூவில் பாதி பூ எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிக ஃப்ளேவர் போட்டுறக்கூடாது. மராத்தி மொக்கு ஒரு சின்ன மராத்தி மொக்கும், ஜாதிக்காய் ஒரு ஜாதிக்காயில் 1/4 பங்கு அளவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கிறேன். கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லியாக இருக்கணும். நம்ம அளந்து எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கணும். மிளகு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். அந்த மிளகோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் இன்னொரு சீக்ரெட்டான ஒரு சீரகம் இருக்குதுங்க. அது என்ன சீரகம் அப்படின்னா, சாய் ஜீரான்னு சொல்லிட்டு பிரியாணிக்குனே ஸ்பெஷலாக இந்த ஜீரகம் இருக்குது. பார்க்க சீரகம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சீரகத்தோட நிறம் கம்மியாக இருக்கும். நம்ம சீரகம் நிறம் கம்மியாக இருக்கும். இந்த சாய் ஜீரா நல்லா டார்க் வறுத்தா மாதிரி இருக்கும். இது தாங்க உண்மையிலேயே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த நான்வெஜ்ஜுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. இப்போ இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணும்போது, நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமையே நம்ம பெப்பர் சிக்கன்லாம் செய்வோம் இல்லையா, அப்போ இந்த பொடி போட்டுட்டு நம்ம செய்யும்போது நல்லா சிக்கன் திக்கான ஒரு அந்த கிரேவி கிடைக்குங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும். கூடவே பிரியாணிக்கு இதை ஒரு 3 இப்போ 1/2 கிலோ நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள். பிரியாணி உண்மையிலே பாய் வீட்டில் செஞ்ச மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்படி தான் செஞ்சு வீட்டில் பிரியாணி செஞ்சிட்ருக்கிறேன். இது நல்லா இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் பொடி பண்ணிவிட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. எப்போவுமே மிக்ஸி ஜாரில் பொடிகளை பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இப்படி ஆற வச்சுட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.